الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك
الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम फरमाते हैं, ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இஸ்லாமிய போதனையின் அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கம் இரு பகுதிகளை மட்டுமே கொண்டதாகும். அல்லது இவ்வாறும் கூறலாம், இதன் போதனைகள் இருபெரும் நோக்கங்களை உள்ளடக்கியதாகும். ஒன்று, ஓர் இறைவனை அறிதல், அவன் யதார்த்தத்தில் எவ்வாறு இருக்கின்றானோ அவ்வாறே அந்த இறைவனை அறிதல், அவன் மீது அன்பு காட்டுதல், அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுதலில் கட்டுப்படுதலுக்கும் அன்புக்கும் உரிய நிபந்தனைக்கு ஏற்ப தனது இருப்பை அவனில் இணைத்தல். இரண்டாவது நோக்கம் அவனது அடியார்களுக்கு சேவை செய்வதிலும் அனுதாபம் காட்டுவதிலும் தனது எல்லா ஆற்றல்களையும் செலவு செய்தல். அரசனில் இருந்து சாதாரண மனிதன் வரை நமக்கு உபகாரம் செய்பவருக்கு நன்றி காட்டுதல். பிறகு கூறுகிறார்கள், இஸ்லாம் தனது போதனைகளை இரண்டு பகுதிகளாக கொண்டதாக கூறியுள்ளது. ஒன்று அல்லாஹ்வுக்குரிய கடமை, இரண்டாவது அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுக்குரிய கடமை என்பது அவனுக்கு கட்டுப்படுவதை கடமையாக கருதுதல். அடியாருக்குரிய கடமை என்பது இறைவனது படைப்பினங்கள் மீது அனுதாபம் காட்டுதல். மார்க்க வேறுபாடுகளின் காரணமாக ஒருவருக்கு கஷ்டம் தருவது நல்லதன்று. இவ்வாறு பல்வேறு வழிகாட்டல்கள், எழுத்துக்கள் நம்மை நமது கடமைகளின் பக்கம் கவனமூட்டுகின்றன. இவை ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது நூல்களிலும் மல்ஃபூசாத்திலும் கூறியிருப்பவையாகும். இதுவே அல்லாஹ்வுக்குள்ள உரிமையையும் அடியாருக்குரிய உரிமையையும் நிலைநாட்டுவதற்குரிய போதனையாகும். இவையே இன்று உலகிற்கு தேவையாகும். இந்த போதனையே நாம் உலகின் முன் எடுத்து வைக்கிறோம். அது கேட்டு உலகம் வியக்கிறது. இஸ்லாமிய போதனைகளின் விளக்கங்களை அதிகமான பகுதிகளை எடுத்து வைக்கப்படும் பொழுது கேட்பவரின் வியப்பு இன்னும் அதிகமாகிவிடுகிறது. ஏனெனில் பொதுவாக முஸ்லிம் அல்லாத உலகம் இஸ்லாமிய எதிரிகளிடமிருந்து இதையே தான் கேட்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாம் ஒரு கடுமையை விரும்பக்கூடியதும் உரிமைகளை பறிக்கக்கூடியதுமான ஒரு மார்க்கம் என்று. அதற்கு ஆதாரமாக இஸ்லாமிய பிரிவுகளின் செயல்களை எடுத்து வைத்து விளக்குகின்றனர். துரதிருஷ்டவசமாக சில முஸ்லிம் பிரிவுகள் அவ்வாறு காட்டுகின்றனர். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய நடைமுறை, நேர்வழி நின்ற ஹலீஃபாக்கள் மற்றும் சஹாபாக்களின் முன்மாதிரியின் மூலம் எடுத்து வைக்கப்படும் பொழுது இஸ்லாமிய போதனைகளின் உண்மை நிலை வெட்ட வெளிச்சமாகிவிடுகிறது. இந்த போதனையை நடைமுறைப்படுத்த இக்காலத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அதனை அஹ்மதியா ஜமாத் பிரச்சாரம் செய்யும் பொழுது, அதன்படி அமல் செய்ய முயற்சிக்கும் பொழுது உலகம் ஜமாத்தின் பக்கம் கவனம் செலுத்துகிறது. நான் பார்த்துள்ளேன், கடும் எதிரியிடம் கூட அழகிய முறையில் இந்த போதனை எடுத்து வைக்கப்படும் பொழுது
செயல் ரீதியாக அதனை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அசாதாரண தாக்கம் அவர்களிடம் ஏற்படுகிறது. तालीम की क्या है ये बताना चाहता हूँ कि எவ்வாறு இருப்பினும் அத்தனை போதனைகளின் விளக்கத்திற்குள் போவதற்கு பதில் அப்போதனை என்ன என்று விளக்குவதற்கு பதில் நான் கூற விரும்புவதாவது, அயர்லாந்தின் அஹ்மதியா ஜமாத்தின் முதல் பள்ளிவாசலின் திறப்பு விழா நடந்தது. அதிலிருந்து நான் கொடுத்த ஹொத்பாவை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். மாலையில் அந்நியர்களான விருந்தாளிகளுடன் ரிசப்ஷன் இருந்தது. அதுவும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அதனையும் கேட்டிருப்பீர்கள். அதிலும் நான் இஸ்லாமிய போதனைகளை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை கூறியிருந்தேன். பொதுவாக அந்நியர்களுக்கு மத்தியில் இதே அடிப்படையில் தான் பேசுவதுண்டு. அதற்கு அந்நியர்களிடம் அசாதாரண தாக்கம் ஏற்படுகிறது. அங்கு கால்வே அயர்லாந்திலிருந்து விருந்தாளிகள் வந்திருந்தனர். அவர்களிடமும் நல்ல தாக்கம் ஏற்பட்டது. அது தவிர பத்திரிகையாளர்களுடன் நேர்காணல் நடந்தது. படித்த மக்களிடம் இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் பேச்சு நடந்தது. அவர்களிடம் நல்ல தாக்கம் ஏற்பட்டது. அதனை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தவும் செய்தனர். ஐரிஷ் மக்களிடம் ஒரு சிறப்பு என்னவென்றால், நேர்மறையாக மற்றும் எதிர்மறையான கருத்துக்களை வெளிப்படையாகவே கூறிவிடுவர். அல்லது பேச்சு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுவார்களே தவிர காரணமில்லாமல் பாராட்டி பேச மாட்டார்கள். இன்று நான் என் சுற்றுப்பயணத்தில் கவர்ந்த விஷயங்களை கூறுவேன். அதனை கேட்டு படித்து நமது கவனம் இறைவனை புகழ்வதன் பக்கம் திரும்புகிறது. எவ்வாறு அல்லா தஆலா இஸ்லாத்தினை அறிமுகம் செய்து அதன் உண்மையான போதனை பரவுவதற்கான வாய்ப்பை தருகிறான். அயர்லாந்தில் நான் சென்றடைந்த பின்னர் மறுநாள் அங்குள்ள பார்லிமெண்டில் சபாநாயகர் மற்றும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மிக நல்ல சூழ்நிலையில் நடந்தது. அயர்லாந்தின் நேஷனல் பார்லிமெண்டின் ஸ்பீக்கருடன் சந்திப்பு நிகழ்ந்தது. மிகவும் இனிமையாக பழகுபவராகவும் திறந்த மனதுடன் பேசுபவராகவும் இருந்தார். நீதியை விரும்புபவர். அவர் கூறினார், உங்கள் ஜமாத்தை நான் அறிவேன். உங்கள் ஜமாத்தின் பணிகளை நான் எப்போதும் கண்ணியத்துடன் பார்க்கிறேன். ஜமாத் சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அருளால் நல்ல செயல் துடிப்புள்ளதாகும். தன் தரப்பிலிருந்து அவர் மேலும் கூறியதாவது, ஆப்பிரிக்காவில் ருவேண்டா சென்றிருந்த போது அங்கு சில பிரச்சனைகளை பார்த்தேன். எவ்வாறு இருப்பினும் அங்கு பேச்சு நடந்தது. அஹ்மதியா ஜமாத் அங்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறது என்று நான் அவருக்கு தெரிவித்தேன். எவ்வாறு நாம் அங்கு மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றை நடத்துகிறோம் என்றும் ஏழைகளுக்கு குடிநீர் ஆயத்தம் செய்து தருகிறோம் என்றும் மனிதநேய பணிகளை செய்கிறோம் என்றும் தெரிவித்தேன். இவை அனைத்தும் எந்த மத இன வேறுபாடுமின்றி நடைபெறுகிறது என்று தெரிவித்தேன். நான் கூறியவற்றுள் அவரை மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கிய விஷயம் என்னவென்றால், நமது பள்ளிக்கூடங்களில் மார்க்க கல்வியும் தரப்படுகிறது. ஆனால் அதில் சுதந்திரம் உண்டு, எந்த வலுக்கட்டாயமும் இல்லை என்ற விஷயம்தான். எல்லா மதத்தை சார்ந்த மாணவரும் அவரவர் மார்க்கம் பற்றிய கல்வியை கற்கலாம். பைபிளும் கற்பிக்கப்படுகிறது. இதனை கேட்டு ஸ்பீக்கர் மிகவும் வியப்புக்குள்ளானார். ஏனென்றால் கிறிஸ்தவ பள்ளிகள் வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவ கல்வியை மட்டுமே, பைபிளை மட்டுமே கற்பிக்கின்றன. முஸ்லிம்களும் கட்டாய சூழலில் அதனை படிக்க வேண்டி வருகிறது. இவ்வாறான ஒரு சுதந்திரம் நம்மிடம் இருக்கிறது என்பது அவருக்கு மிகவும் வியப்பை அளித்தது. பிறகு அவரே இவ்வாறு கூறத் தொடங்கினார், தீவிரவாதம் என்று பார்த்தால் சில வேளையில் கிறிஸ்தவர்கள் தரப்பிலிருந்தும் கூட அநீதி இழைக்கப்படுகிறது. ஆனால் எவரும் கிறிஸ்தவத்தை பழிப்பதில்லை. நான் கூறினேன், இதுதான் வித்தியாசம். உலகில் முஸ்லிம்களின் மீது பாரபட்சமாக நடந்து கொள்ளப்படுகிறது.
तअस्सुब का इजहार கிறிஸ்தவர் ஒருவர் தவறு செய்தால் கிறிஸ்தவத்தை யாரும் அவப்பெயர் சூட்டுவதில்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் தவறு செய்தால் नाम नहीं किया जाता, लेकिन एक मुसलमान अगर அல்லது அநீதி இழைத்து விட்டால் या जुल्म करता है, இஸ்லாமிய போதனைக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி செய்யப்படுகிறது. बहरहाल उन्होंने खुद ही उनका यह ख्याल था, इसलिए बड़ी हाँ में लाई எவ்வாறு இருப்பினும் அவருக்கே இத்தகைய கருத்து இருந்ததால் कि 20 से நான் கூறும்போது मुलाकात हुई। ஆம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதுபோன்று கிட்டத்தட்ட ஓர் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாடல் நடந்தது. जिन्होंने तारुफ भी कराया, उसके அங்கு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமந்த் கின் जानते हैं जमात को, அவர் அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு பிறகு அவர் ஜமாத்தின் பணிகளை பாராட்டினார். அங்கு சில கேள்விகளும் எழுந்தன. அங்கு நான் அவர்களிடம் हाँ मैंने उनको बताया ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்பிற்கு ஏற்ப ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை நிகழ்ந்தது என்றும் அது குறித்து அறிமுகம் செய்தேன். மேலும் பல பேச்சுகளும் வந்தன. அரசியல்வாதிகள் ஒருவேளை कि शायद हम जमात अहमदिया अपने आप को दूसरे मुसलमानों से நாம் பிற முஸ்லிம்களிடமிருந்து நம்மை பிரித்து வைக்க முயற்சி செய்கிறோம் என்றும் हम बातचीत करने की तरफ राग़िब नहीं। வாய்ப்பு கிடைத்தால் கூட அவர்களுடன் பேசுவதற்கு நாம் விரும்புவதில்லை என்றும் புரிந்து வைத்துள்ளனர். कोई ऐसा मौका இவ்வாறு ஒருவர் கேள்வி கேட்டார், அஹ்மதி அல்லாத உலமாக்கள் அல்லது லீடர்களுடன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளீர்களா? அவ்வாறு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி ஜமாத்துடன் முரண்பட்ட கருத்துள்ளவர்களுடன் பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி தந்தால் பேசுவீர்களா என்றார். நான் கூறினேன், அதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். உங்களால் அத்தகைய ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்பாடு செய்ய முடியுமென்றால் நாங்கள் போவதற்கு தயாராக இருக்கிறோம். नौजवान அவர்கள் வரமாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். उनको उन्होंने बुलाया, கடந்த சில நாட்களுக்கு முன் एक दूसरे பிபிசி ஒரு புரோகிராம் நடத்தவிருந்தது. को पता लगा நமது இளைஞர்களின் குழு ஒன்றை அவர்கள் அழைத்தனர். உங்கள் நிலைப்பாட்டையும் கேட்போம் என்றனர். பிறகு மற்றவர்களையும் அழைத்தனர். और जो कुछ है அப்போது அகமதிகள் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அவர்கள் வர மறுத்துவிட்டார்கள் என்று தெரிய வந்தது. இதுவே இவர்களின் நிலை. உண்மை எதுவும் இவர்களிடம் இல்லை. उनको समझाया गया और काफी तसल्ली हुई उनकी। இவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படை பொய்யின் மீது உள்ளது. பிறகு பெண்களின் சுதந்திரம் பற்றி பேச்சு வந்தது. क्यों शिया सुन्नी அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. அவர்கள் போதுமான அளவு திருப்தி அடைந்தனர். में इस तरह பிறகு பல பிரிவுகளாக பிரிந்து கிடப்பது சம்பந்தமாக பேச்சு வந்தது. कि इन ஷியா சுன்னி எல்லாம் ஏன் என்று கேட்டனர். और यही जमात हिंद की बुनियाद की वजह है, क्योंकि आने वाले ने इन सब फिरकों को इकट्ठा करना। பிறகு யூதர் கிறிஸ்தவர்களும் பல பிரிவுகளாக பிரிந்துதான் உள்ளனர். அதுபோன்று இஸ்லாத்திலும் இருக்கின்றனர். ஆனால் இஸ்லாத்தில் இந்த பிரிவுகளை பற்றி முன்னறிவிக்கப்பட்டும் இருந்தது. बातों का बड़ा अच्छा असर அதுவே இந்த ஜமாத்திற்கு அடித்தளமிட்டது. வரக்கூடியவர் இந்த அனைத்து பிரிவுகளையும் ஒன்றாக்க வேண்டியிருந்தது. அவ்வேளையை அல்லாஹின் அருளால் அஹ்மதியா ஜமாத் செய்து வருகிறது என்று கூறினேன். दो सैनिक எவ்வாறு இருப்பினும் இந்த எல்லா பேச்சுகளுக்கும் நல்ல தாக்கம் இருந்தது. चीफ सुपरिटेंडेंट மஸ்ஜிதில் ரிசப்ஷன் இருந்தது. சிலர் அங்கும் வந்திருந்தனர். खुद भी बिशप थे, ஜும்மா நாளில் விருந்தினர் மட்டும் 100க்கு மேற்பட்டவர்கள் இருந்தனர். அவர்களுள் 5 தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 செனட்டர்கள், ये रिसेप्शन சிட்டி கவுன்சிலின் உறுப்பினர்கள், சீஃப் சூப்பரிண்டென்ட், सियासतदान हैं जो கால்வே போலீஸ், கால்வே பிஷப்புடைய பிரதிநிதி, இவர் தானே ஒரு பிஷப்பாகவும் இருந்தார். कि आज की तकरीब ने मुझे अपलिफ्ट कर दिया। मैं खलीफतुल मसीह के खिताब से மற்றும் கவுன்சிலர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள் மற்றும் பலர் வந்திருந்தனர். எவ்வாறு இருப்பினும் ஒரு நல்ல சூழ்நிலையில் ரிசப்ஷன் நடந்தது. ஒரு விருந்தாளி, அவர் அரசியல்வாதி ஜான் பிராபிட், இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு கூறுகிறார், இன்றைய நிகழ்ச்சி எனக்கு புத்துயிர் தந்துவிட்டது. खलीफतुल मसीहिன் உரை என்னை மிகவும் கவர்ந்தது. कि इस्लाम वाकई पुरम मोहब्बत और प्यार और एक दूसरे के लिए எனது இஸ்லாத்தை பற்றிய கொள்கை முற்றாக மாறிவிட்டது. கூறுகிறார், எனது நண்பர் गालवे काउंटी नहीं ஒருவர் சவுதி அரேபியாவில் இருக்கிறார். அவர் இஸ்லாத்தை பற்றி என்னிடம் என்னவெல்லாம் கூறியிருந்தாரோ रखने वाले लोगों அதற்கு நேர் மாற்றமான நிலையை நான் இங்கு கண்டேன். कर रहा हूं मैं
இங்கு மிகவும் அழகிய இஸ்லாத்தை கண்டேன். உங்களது பேச்சை கேட்டுவிட்டு எனக்கு தெரிய வந்தது, இஸ்லாம் யதார்த்தத்தில் மிகவும் அமைதிகரமான, ஒருவர் மற்றவர்களிடையே அனுதாபம் கொண்ட ஒரு மார்க்கமாகும். है कि आयरलैंड और बिलखुसूस गालवे शहर டெபுட்டி மேயர் கால்வே கவுண்டி கூறினார், பல்வேறு தரப்பினர் கூறிய கருத்துகள் கணிசமாக உள்ளன. நான் சுருக்கமாக பல்வேறுபட்ட மக்களின் கருத்துக்களை சின்னஞ்சிறிய அளவில் அதன் ஓரிரு வாக்கியங்களை மட்டும் கூறுகிறார். பல்வேறு கொள்கைக்குட்பட்டவர்களை ஓரிடத்தில் ஒன்று கூட காண்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகும். तकरीब थी ये அயர்லாந்து, குறிப்பாக கால்வா நகர், काम के बारे में இஸ்லாம் அகமதியத்திற்கு நல்வரவு கூறி வரவேற்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகும். இதுவே இஸ்லாத்தின் அழகிய போதனை. எதிரிகளும் பிற மதத்தினரும் கூட நல்வரவு கூறுவார்கள். டெபுட்டி ஸ்பீக்கர் நேஷனல் பார்லிமெண்ட் மைக்கேல் கூறுகிறார், बहुत मुतासर हुआ हूँ। இது மிகவும் அழகிய நிகழ்ச்சியாகும். फिर एक मेहमान डर्ड्री எனது தூதி செய்தியை பற்றி கூறினார். அன்பு அமைதி பற்றிய உரை என்னை பொறுத்தவரை மிகவும் தைரியம் மிக்கதாகும். இந்த உரையிலிருந்து அன்பின் தூதி செய்தி எத்தனை வலுவானது என்று தெரிந்துவிட்டது. பிறகு ஒரு விருந்தாளி விழாவில் கூறுகிறார், நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது அன்பு மற்றும் அமைதியின் தூதின் மூலம் நான் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளானேன். இந்த தூதி செய்தியை நான் பிற அன்பர்களுக்கு எடுத்துச் சொல்வேன். और आयरलैंड में एक பிறகு ஒரு விருந்தாளி டெர்டரி மெக்கோனா கூறுகிறார், इस्लाम की खूबसूरत तालीम பல்வேறு பின்னணியை கொண்ட गैरों को भी मजबूर कर மக்களை ஒன்றாக பார்த்ததில் बनाने की तरफ तवज्जो எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஐரிஷ் சமூகத்தில் பரந்த மனப்பான்மைக்கு இந்த விழா அடித்தளமிடக்கூடியதாக कोई शक नहीं அல்லாஹ் ஆக்குவானாக. इस्लाम அயர்லாந்தின் எல்லா மக்களும் இதன் அங்கமாக ஆவார்களாக. का दर्श दिया அதன் மூலம் சமத்துவ தொடர்பை நிலைநாட்டி வாழ கற்றுக்கொள்வார்களாக. அயர்லாந்தின் மிகச்சிறந்த எதிர்காலத்திற்கு இது அடித்தளமிடட்டும். बहुत कुछ सीखा है। இதுவே ஜமாத்தின் அழகிய போதனை, இஸ்லாத்தின் அழகிய போதனை. இதனைத்தான் ஜமாத் எடுத்து வைக்கிறது. இந்த போதனையை தம்மிடமும் கொண்டு வருமாறு அந்நியர்களையும் அது அவருக்குள்ளே வலியுறுத்துகிறது. பிறகு ஒரு விருந்தாளி கூறினார், இக்காலம் மக்கள் இஸ்லாத்தை பற்றி उमूर का जिक्र किया மிகவும் பயந்து போயிருக்கின்றனர் என்பதில் சந்தேகமில்லை. कि हर शख्स जो खलीफा का खिताब ஆனால் இந்த விழா बहुत मुतासर மார்க்க சகிப்புத்தன்மை குறித்து பாடம் தந்தது. थी कि खलीफा खलीफा அவர்கள் இஸ்லாம் மற்றும் दुनिया में குர்ஆனில் அமைதி நிறைந்த போதனைகளை எடுத்து வைத்தார்கள். அது நம் அனைவருக்கும் மன நிறைவை தந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நான் நிறைய கற்றேன். பிறகு ஒரு விருந்தாளி ஜெனி மேட்லின் கூறுகிறார், எனது உரையை பற்றி கூறுகிறார். மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார் என்று சொல்லிவிட்டு கூறுகிறார், கலீஃபாவின் உரையை கேட்ட ஒவ்வொருவரும் மிகவும் தாக்கத்திற்குள்ளாயினர். இன்னொரு முக்கியமான விஷயமாவது, கலீஃபா தனது உரையில் முஸ்லிம் உலகில் நடைபெற்று வரும் மோதல்களை குறிப்பிட்டார். பிறகு இஸ்லாமிய போதனைகளை பற்றி தெரிந்து கொண்டதாக நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் இருக்கிறது. பிறகு இந்த உரை ஞானம் நிறைந்ததும் உள்ளத்தை தொடக்கூடியதும் ஆக இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு ஒரு விருந்தாளி பெண்மணி கூறுகிறார், गालवे काउंटी के काउंसलर टॉम हेल தாங்கள் அமைதியின் தூது தந்தீர்கள், ஜிஹாத் என்றால் என்ன என்று விளக்கினீர்கள். அது என்னை கவர்ந்தது. மஸ்ஜிதின் பெயரும் கூட சமூகத்தின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது. இங்கு வந்ததில் இஸ்லாம் பற்றிய ஒரு புதிய வகையான விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. பிறகு கால்வே கவுண்டி கவுன்சிலர் டால்ஹெலே கூறுகிறார், உங்களது இந்த தூது செய்தி முழு உலகிலும் சென்று சேரட்டும். நீங்கள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவராக இவ்வுலகில் ஆக வேண்டும். அல்லாஹ் அவ்வாறு செய்வானாக. இந்த கிறிஸ்தவர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்ணியப்படுத்துகிறார். மேலும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூது செய்தி உலகில் பரவ வேண்டும் என்று துஆவும் தருகிறார். की तारीफ பிறகு ஒரு பெண் விருந்தினர் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் டப்ளினுடைய டெபுட்டி பிரின்சிபல் तमाम ईसाइयों அவர் கூறுகிறார், को इस्लाम के खिलाफ बोलते हैं। இந்த பள்ளியின் பெயர் மரியம் என்று வைத்தது न था, लेकिन खलीफतुल मसीह का खिताब सुनकर अब मुझ पर
எனக்கு மிகவும் நன்றாக படுகிறது. இந்த உரையில் இருந்து एक जर्नलिस्ट இஸ்லாத்தில் மரியமுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது என்று புரிய முடிந்தது. हैं कि आज से पहले मैं इस्लाम से बिल्कुल वाकिफ न थी. मैंने आज का सारा दिन मस्जिद मरियम में गुजारा है और खलीफा का खुतबा जुमा और मस्जिद मरियम के हवाले से திருக்குரானில் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது. என்னை பொறுத்தவரை அது மிகவும் உள்ளங்கவரும் கருத்தாகும். இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகின்ற எல்லா கிறிஸ்தவர்களிடமும் இதனை கூற வேண்டும். இஸ்லாம் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஹலிஃபத்துல் மஸீஹுடைய உரையை கேட்டு இஸ்லாம் பற்றி மிக நல்ல தாக்கம் என்னிடம் ஏற்பட்டுவிட்டது. ஒரு ஜேர்னலிஸ்ட் பெண்மணி மிஸ்ஸஸ் பர்தா வந்திருந்தார். அவர் கூறுகிறார், இதற்கு முன் எனக்கு இஸ்லாத்தை பற்றி முற்றிலும் எதுவும் தெரியாது. कुछ धमाके நான் இன்று முழுவதும் மஸ்ஜித் மரியமில் கழித்தேன். ஹலீஃபாவுடைய குத்பா ஜும்மா, மஸ்ஜித் மரியம் பற்றிய தொடக்க உரையை கேட்டேன். இஸ்லாம் ஓர் அமைதியின் மார்க்கம் என்ற முடிவை அதிலிருந்து பெற்றேன். एक मेहमान जो काउंसलर அஹ்மதிகள் எத்தகைய நல்லியல்பு கொண்டவர்கள் என்று आने से पहले मैं समझता था कि सारे मुसलमान एक ही तरह के हैं. எனது கண்களால் கண்டுவிட்டேன். मीडिया में नजर இந்த முன்மாதிரி தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் நாம் காட்டவும் வேண்டும். பிறகு ஒரு ஐரிஷ் பெண்மணி கூறுகிறார், खलीफा का खिताब இஸ்லாம் பற்றி எனக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது. செய்தித்தாள்களில் வரும் அளவுக்கு தான் இஸ்லாம் பற்றி தெரியும். அதாவது தற்கொலை படை தாக்குதல், தீவிரவாதம். ஆனால் ஹலீஃபா அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னது முற்றிலும் வேறு. இஸ்லாம் அன்பு, அமைதி நிறைந்த போதனைகளை தருகிறது. ஒரு விருந்தாளி, दुनिया को आजकल इस पैगाम की सख्त जरूरत है. அவர் கவுன்சிலரும் ஆவார். அவர் கூறுகிறார், நான் இங்கு வரும் முன் எல்லா முஸ்லிம்களும் ஒருபோல்தான் இருப்பார்கள் என்று கருதியிருந்தேன். மீடியாவில் जब हम ये पैगाम தென்படுவது போன்றுதான் இருப்பார்கள். முஸ்லிம்கள் सासी जिम्मेदारी हमारा வன்முறை செய்கின்றனர், அநீதி அளிக்கின்றனர் என்று கருதினேன். ஆனால் ஹலீஃபா அவர்களின் உரை கேட்டு மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். कि குறிப்பாக அமைதி பற்றிய கருத்து. பிறகு அன்னாரின் முழக்கமாகிய எல்லோருடனும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு. அஹ்மதியா ஜமாத் எதனை பிரச்சாரம் செய்கிறதோ அதனை செய்தும் காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று உலகில் இந்த தூது செய்தியே रखते होंगे மிகவும் தேவை. உலகிற்கு இப்போது இதனை கூற வேண்டிய தேவை உள்ளது. உலகில் அத்தகைய ஒரு ஜமாத் இருக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க அன்பின் தூதை உலகில் இதுதான் பரப்புகிறது. ஆக நாம் எங்கெல்லாம் இதனை கேள்விப்படுகிறோமோ அதனை கேட்டு நாம் மகிழ்ந்து போய்விடக்கூடாது. மாறாக அதே அளவுக்கு நமது பொறுப்புணர்வுகளும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஒரு பெண் கவுன்சிலர் கூறுகிறார், எனது கருத்தின்படி இந்த விழாவுக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் சிறிதளவாவது பதட்டம் இருந்தது. ஆனால் ஹலீஃபாவின் சொற்பொழிவு கேட்டு இங்கிருந்த ஒரு சிலருக்கு இஸ்லாம் பற்றிய அவர்களிடமிருந்த பயம் மாறி ஹலீஃபா கூறியது கேட்டு எல்லாரும் திருப்தி அடைந்து மிகவும் அமைதியாக உரையை கேட்டனர். ஒரு பத்திரிகையாளர் கூறுகிறார், இந்த உரை சிந்திக்குமாறு நிர்பந்திக்கிறது. इंटरफेथ प्रोग्राम சொற்பொழிவில் இஸ்லாம் அஹ்மதியத் பற்றி தெளிவுபடுத்தினார்கள். சில தீவிரவாதிகள் அதனை குழப்பி உள்ளனர். மிகச் சிறந்த முறையில் இஸ்லாத்தின் அன்பு, அமைதி பற்றி जब मुझे मिले எடுத்து வைக்கப்பட்டது. तसल्ली इनकी मजीद बड़ी இந்த சொற்பொழிவு மிகவும் ஆதாரபூர்வமாகவும் தெளிவாகவும் இருந்தது. நிறைய விஷயங்கள் கிடைத்தன. கூறுகிறார், நான் கடந்த 11 ஆண்டுகளாக ஜமாத்தை அறிவேன். ஜமாத் இன்டர்ஃபெய்த் புரோகிராம்களை நடத்தி வருகிறது. உள்ளூர் மக்கள் காட்டுவதற்காக செய்வார்கள். உண்மையில் போதனை வேறாக இருக்கும் என்பது அவரது கருத்தாக இருந்தது. ஆனால் என்னை சந்தித்து எல்லா விஷயங்களையும் பார்த்ததும் அவருக்கு ஜமாத் பற்றியும் பெரும் திருப்தி ஏற்பட்டது. ஒரு விருந்தாளி தென் அயர்லாந்தின் நேஷனல் அசம்பிளி உறுப்பினர். முதலில் இப்பெண்மணி நன்றி தெரிவிக்கிறார். கூறுகிறார், இப்பகுதியில் பெரும்பாலான மக்களை நான் அறிவேன். तस्लीमों को देना चाहिए. இந்த அஹ்மதிகள் எல்லோரும் உள்ளூர் அளவில் மிகவும் செயற்துடிப்பு உள்ளவர்கள். நமது சமூகத்திற்கு மிகவும் நற்பணி ஆற்றியுள்ளார்கள். ஜமாத்தின் பெண் அமைப்பும் நமக்கு சேரிட்டி தருகிறது. எவ்வாறு இருப்பினும் ஒவ்வொரு கிளை அமைப்பும் சேரிட்டி தர வேண்டும். चीफ सुप्रिटेंडेंट थे. ஜமாத்து தரப்பிலிருந்தும் தர வேண்டும். அதனால் ஜமாத்துக்கு அறிமுகம் கிடைக்கிறது. அறிமுகம் அதிகமாகும் போது பிறகு தப்லீகிற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பிறகு इल्म है कि கால்வே கவுண்டியின் சீஃப் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கூறுகிறார், अहमदी इस्लाम है.
இதில் கலந்து கொண்டது என்னை பொறுத்தவரை மிகவும் கௌரவத்திற்குரிய விஷயமாகும். ये तालीम यही वजह है कि आज जमात अहमदिया ने इस मस्जिद का नाम हज़रत मरियम अलैहिस्सलाम के नाम पर रखा है. और இஸ்லாம் அஹ்மதியத் வன்முறையை நம்புவதில்லை என்று நான் மிக நன்றாக அறிவேன். இதுவே உண்மையான மார்க்கமாகும். மற்ற மார்க்கங்களுக்கும் மத சகிப்புத்தன்மையை போதிக்கிறது. இதன் காரணத்தால் தான் இந்த பள்ளிக்கு ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயரை வைத்துள்ளது. பிறகு கூறுகிறார், நீங்கள் கால்வே நகரை தேர்ந்தெடுத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். उनका प्रचार कर रहे हैं. बस पाकिस्तान में ये दूसरे ममालिक में அஹ்மதியா ஜமாத்திற்கு நான் ஒரு போலீஸ் அதிகாரி என்ற முறையில் உறுதி தருகிறேன். लेकिन और ये सब எந்த போதனையை நீங்கள் பிரச்சாரம் செய்கின்றீர்களோ அதற்காக உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் தரப்படும். कि आपने अपने பாகிஸ்தான் மற்றும் பிற பகுதிகளில் நமது பள்ளிக்கு சேதம் விளைவிக்கப்படுகிறது. ஆனால் அவை அனைத்தும் இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படுகிறது. कि हर एक को इबादत का हक அவர்களது நகரை பள்ளி கட்ட தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று கிறிஸ்தவ உலகமோ பெருமிதம் கொள்கிறது. तशद्दुद किया जाता है. ஒவ்வொருவருக்கும் உள்ள வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கிறது. ईसाई दुनिया में இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தானில் சில இடங்களில் போலீசின் கண்காணிப்புடனேயே வன்முறைகள் நடக்கின்றது. ये जो अखलाक थे, इस्लाम के जो अखलाक हैं असल में बुनियादी, उनको इन लोगों ने अपना लिया. இந்த கிறிஸ்தவ நாடுகளில் போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர், உங்களுக்கு எல்லா வகையில் பாதுகாப்பு தருவதற்கு முழுமையாக முயற்சி செய்வோம் என்று. अहमद साहब உண்மையில் இந்த நல்லொழுக்கம் அடிப்படையில் இஸ்லாமிய நல்லொழுக்கமாகும். அதனை இம்மக்கள் நடைமுறைப்படுத்துகின்றனர். பெரும்பாலான முஸ்லிம்கள் அதனை மறந்து கொண்டிருக்கிறார்கள். फिर 2002 से 2000 பிறகு ஒரு விருந்தாளி அரசியல்வாதி ஹேமன் சாப் फेल भी रहे. 1989 मिनिस्टर ऑफ முதல் முறையாக செனட்டராக நடந்த தேர்தலில் ஒரு செனட்டர் 2010 में मुझे மாநில அமைச்சராகவும் की तकरीब में शमूलियत का இருந்துள்ளார். और मुझे खुशी हो रही है कि आज 2002 2010 வரை மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் ரூரல் அஃபேர்ஸ் ஆக இருந்தார். 2010 மினிஸ்டர் ஆஃப் சோசியல் புரொடெக்ஷனாக ஆயினார். से बड़े मुतासर हैं. இவர் கூறுகிறார், 2010 அடிக்கல் நாட்டு விழாவில் ने हमेशा ऐसा கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. ये जमात अपने आला मकासद இது இன்று முழுமையடைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ने जिस तरह बैनुल இப்போதும் வந்துள்ளேன். किया, மேலும் ஜமாத்தின் அன்பு நேசத்தினுடைய போதனைகளால் மிகவும் கவரப்பட்டுள்ளேன். मस्जिद के साउंड सिस्टम के लिए एक கூறுகிறார், ईसाई थे. ஜமாத் எப்போதும் தனது உயரிய லட்சியங்களுக்கு ஏற்பவே இயங்குகிறது என்று काम करते रहे. बाद में भी ஜமாத் எப்போதுமே நிரூபித்து வந்துள்ளது. उन्होंने मुझे இந்த ஜமாத் பல்சமய கருத்தரங்கு நடத்தியது. பல்வேறு மதங்களை ஒரே பிளாட்ஃபார்மில் ஒன்று சேர்த்தது. அதில் நான் மிகவும் கவரப்பட்டுள்ளேன். है कि मेरी जिंदगी மஸ்ஜிதின் சவுண்ட் சிஸ்டமுக்காக ஒரு கிறிஸ்தவர், அந்த கம்பெனியின் உரிமையாளர் மிஸ்டர் பின்டன் சாப், खुदा नहीं, அவரும் வந்திருந்தார். लेकिन जब से यहाँ मैंने खलीफतुल मसीह को नमाज நமது சுற்றுப்பயணத்திலும் கூட यहाँ खुदा नजर आ रहा है. பிறகும் கூட பணி செய்து வந்தார். அவர் मैं खलीफा என்னை ஜும்மா தொழுவிக்க கண்டார். கூறுகிறார், நான் மத அடிப்படையில் கத்தோலிக்கனாவேன், पीछे नमाजें पढ़ते रहे. சர்ச்சுக்கு போகிறேன். இங்கு வந்து எனது வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படுவதாக உணர்கிறேன். करता था और सजदे में जाके मैंने तुम लोगों के लिए बहुत दुआ की. மஸ்ஜிதுக்கு வந்து எனக்கு ஒரு அமைதி கிடைப்பதை உணர்கிறேன். சர்ச்சில் எனக்கு இன்று வரை இறைவன் கிடைக்கவில்லை. तबलीग का இங்கு வந்து ஹலீஃபத்துல் மஸீஹை தொழுகை நடத்த கண்டதும் எனக்கு இறைவன் தென்படுகிறான். இங்கு இறைவன் கிடைத்து விட்டான். ஹலீஃபாவுடன் சேர்ந்து நான் சஜிதா செய்தேன், துவாவும் செய்தேன். இவர் தொடர்ந்து நம் பின் தொழுது வந்தார். கூறுகிறார், எனக்கு தொழத் தெரியாது, ஆனால் நீங்கள் செய்வதையே நானும் தொடர்ந்து செய்து வந்தேன். சஜிதாவில் சென்று நான் உங்களுக்காக அதிகமாக துவா செய்தேன். பிறகு பிரஸ் மூலமாகவும் சில வேளைகள் நடந்துள்ளது. இது இஸ்லாத்தின் பணியை செய்வதற்கு மிகப்பெரிய ஊடகமாகும். TG4 என்ற டிவியிலும் நமது செய்திகள் வந்தன. टीवी चैनल आता है, लेकिन रेडियो ने அதில் என்னை खुतबा கொடுத்தவாறு ஒளிபரப்பப்பட்டது. इन्होंने जुमा भी रिकॉर्ड किया था कुछ.
और वो जुमे के இது முழு நாட்டளவில் உள்ள சேனல் ஆகும். प्रोग्राम में தோராயமாக இந்த டிவியை 5 மில்லியன் மக்கள் வரை பார்க்கின்றனர் அல்லது அனைவருமே பார்க்கிறார்கள் என்றும் கூறலாம். करने के பிறகு ஆர்டி ரேடியோ சேனல், இது ஸ்கை என்ற டிவி சேனலும் இருக்கிறது. இருந்தும் கூட இந்த ரேடியோ சேனலை 1 மில்லியன் மக்கள் கேட்கின்றனர். इस्लाम के बारे में सवाल किया कि आपका नारा तो मोहब्बत सबके लिए இவர்கள் ஜும்மாவையும் சிறிது ரெக்கார்ட் செய்தனர். मुसलमान दुनिया में हो रहा है ये ஜும்மாவுக்கு பிறகு என்னை இன்டர்வியூ செய்தனர். அதுபோன்று அவர்கள் தமது புரோகிராம்களில் காட்டவும் செய்தனர். அதுவும் எடிட் செய்யாமல் காட்டினர். आता है ரேடியோ பர்சன்ஸ் என்னை இன்டர்வியூ செய்தார்கள். किसी पर ज्यादती न करो और हम तो इस्लाम की हकीकी तालीम पर ஆர்டி 1 பிரதிநிதி हमारा मोटो இஸ்லாம் பற்றி கேட்டார்கள். तालीम पर எல்லோருடனும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்பது உங்கள் முழக்கம். ताला ஆனால் முஸ்லிம் உலகில் நடக்கின்ற செயல்கள் உங்களை கவலைக்குள்ளாக்கவில்லையா என்று கேட்டனர். நான் அவர்களிடம் கூறினேன், இஸ்லாம் எவருடைய உரிமையையும் பறிக்காதீர்கள் என்றுதான் கூறுகிறது. तमाम जहानों का रब எவர் உரிமையையும் பறிக்காதீர்கள், எவர் மீதும் வரம்பு மீறாதீர்கள் என்று கூறுகிறது. நாங்கள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைப்படி நடக்கின்றோம். एक रब அதே போதனையின் அடிப்படையில்தான் எமது முழக்கமும் ஆகும். இஸ்லாம் எங்களுக்கு கற்பித்தது அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு தகுதியானவன். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனது தூதர் ஆவார்கள். मारने और जुल्म करने அல்லாஹ்வாகி அந்த இறைவன் ரப்புல் ஆலமீன் ஆவான். அதாவது எல்லா உலகங்களுக்கும் இறைவன், எல்லாரையும் பராமரிப்பவன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஆவார். ஒரு இறைவன் எல்லா உலகங்களையும் பராமரிப்பவன். इसके बारे में ஒரு நபி எல்லா உலகங்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய போதனையில் பிறகு எப்படி ஒருவரது உரிமையை பறிப்பது அடங்கியிருக்க முடியும்? ஆகவே அவை அனைத்தும் பொய்யாகும். இஸ்லாமிய போதனையின் அடிப்படையே இதுதான். எவ்வாறு இருப்பினும் இவ்வதில் அவரை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியது. उसमें सिर्फ इस्लामी उम्मत பிறகு வரம்பு மீறுதல்கள் பற்றியும் தாலிபான்கள் பற்றியும் ISIS பற்றியெல்லாம் கேட்கப்பட்டது. அவை அனைத்தும் தவறு என்று பதில் கூறப்பட்டது. உலகத்தை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். तो अगर वो अमन के क़याम की कोशिशें सही तरह से ना की गई तो एक உலகம் விரைவாக குழப்பத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இஸ்லாமிய நாடுகள்தான் என்றில்லை, அதில் கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் அடங்கும். சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தாவிட்டால், அமைதிக்கான முயற்சியை சரிவர செய்யாவிட்டால் மிக பெரும் அழிவு வரும். அதிலிருந்து தப்பிப்பது கஷ்டமாகிவிடும். அதுவே 3வது உலகப் போராகும் என்று கூறினேன். அதனை அவர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். फिर आयरलैंड के नेशनल अखबार है आयरिश टाइम्स, इसने भी खबर दी 29 सितंबर को और இவ்வாறு நமது அயர்லாந்து ஜமாத்தினுடைய தலைவர் முபல்லிக் இன்சார்ஜிடம் இன்டர்வியூ செய்யப்பட்டது. பிறகு கால்வே FM ரேடியோவும் ஒலிபரப்பியது. அதனை கேட்பவர் எண்ணிக்கை 1,35,000 ஆகும். कोर्ट की उसमें बयान किए பிறகு அயர்லாந்தினுடைய தேசிய பத்திரிகை ஐரிஷ் டைம்ஸ், அதிலும் 29 செப்டம்பரில் செய்தி வந்திருந்தது. 3/4 பக்க செய்தி, कारीन जो மிகவும் விரிவாக பள்ளியின் படத்துடன் செய்தி வந்திருந்தது. 80,000 से ज्यादा लोग उसको विजिट करते हैं, पढ़ते हैं. பத்திரிகையாளர்கள் நேர்காணலும் செய்தனர். அதன் ரிப்போர்ட்டும் விளக்கப்பட்டிருந்தது. बहरहाल इन्होंने जब इंटरव्यू लिया तो कि क्या फर्क है, क्यों अहमदियत कायम हुई और आप இந்த பத்திரிகையை வாசிப்பவர் 1,81,000 பேர். यहाँ हजरत இன்டர்நெட் மூலமாக கிட்டத்தட்ட 4,86,000 பேர் இதனை படிக்கின்றார்கள். मुसलमान हैं, फिर मसीह मौद अलैहिस्सलाम का ज़हूर होगा. मुसलमानों की मस्जिदें आबाद तो नमाजियों से शक होंगी, लेकिन हदायत से खाली होंगी और ये सारी பிறகு இவர்களது இன்டர்வியூவில் அஹ்மதியத் ஏன் நிறுவப்பட்டது, इन्होंने फिर ये भी बताया मैंने कि सिर्फ ये बातें नहीं हैं कि खिलाफत किसी कहने से कायम हो जाए या பிற முஸ்லிம்களுக்கும் அஹ்மதியத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டனர். நான் பதில் கூறினேன், எல்லா வித்தியாசமும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
முன்னறிவிப்பிற்கு ஏற்பவாகும். चांद और सूरज ஒரு காலம் வரும், அப்போது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் தோன்றுவார். முஸ்லிம்களின் பள்ளிகளில் மக்கள் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நேர்வழியில் இருந்து வெறுமையாக இருக்கும். ஹதீஸ் மூலம் எல்லா போதனைகளையும் இவ்வாறு நான் விளக்கினேன். ஹிலாஃபத்து वाले से भी எவரும் சொல்வதால் உருவாவதல்ல. हाल சீர்திருத்தவாதி வந்து तकरीबन உடனே வாதம் செய்துவிட்டார் என்பதல்ல. அவர் வந்து அடையாளங்களை எடுத்து கூறினார். पूरे मुल्क में ये खबरें வானத்து அடையாளங்களுள் ஓர் அடையாளம் சூரிய சந்திர கிரகணமாகும். இவை அனைத்தையும் நான் கூறினேன். அவர் சிறிது குறிப்பெடுத்துக் கொண்டார், சிலவற்றை கூறவும் செய்தார். ताला की तरफ से இதுபோன்று மஸ்ஜிதுகளின் சுதந்திரம் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் मामूली நிறைய விஷயங்களை பேசினோம். ताला की ताईद எவ்வாறு இருப்பினும் மீடியாக்கள் கட்டாய ரீதியில் டிவியையும் ரேடியோவையும் பத்திரிகைகளும் கவரேஜ் செய்தன. मामूली तौर पर बरकत बख्शता है। முழு நாட்டிலும் ஜமாத்தின் செய்தி, இஸ்லாத்தின் செய்தி பரவியது. நல்ல அறிமுகம் ஏற்பட்டது. कि जो नए நாம் மஸ்ஜிது கட்டும்போது இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பரப்புவதற்காக எளிய வழிவகைகள் உருவாகின்றன. அல்லாஹ் தஆலாவுடைய உதவிகளும் வெளிப்படுகின்றன. இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு கருணையாகும். आयात होती हैं जिनसे हर अहमदी எனது சுற்றுப்பயணத்திலும் அசாதாரண முறையில் பர்க்கத்தை வழங்கி விடுகிறான். இந்த அனைத்து இறை உதவிகள், அறிமுகங்கள், பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் புதிய புதிய வழிகள் அனைத்தும் हक के चमकाने அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு ஏற்பவாகும். में इस कदर कसरत के साथ जोर दे रहा है, फिर भी इन लोगों की आंखें नहीं खुलती। அதனை அவன் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தந்திருந்தான். की तकजीब நம்முடையதோ எளிய முயற்சிகள்தான், அல்லாஹ்வுடைய உதவியே பெரியதாகும். एक मुखालिफ அதிலிருந்து ஒவ்வொரு அஹ்மதியின் நம்பிக்கையும் உறுதியும் வலுவடைகிறது, வலுவடையவும் வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அல்லாஹ் தானே இந்த ஜமாத்திற்கு அதிக அளவில் உதவி செய்து உண்மையை மின்னச் செய்கின்றான். இருந்தும் கூட இம்மக்களின் கண்கள் திறக்காதது வியப்பே. ये सवाल இதுவும் இறைவனின் ஓர் விளக்கமாகும். कामयाबी आपको मिलती चली जाती है। यही सवाल आज भी इन लोगों का है। பொய்யர்களின் பொய்ப்படுத்துதலை இறை அடையாளங்கள் ஈர்த்து விடுகின்றன. ஓர் எதிரி எனக்கு ஒரு முறை கடிதம் எழுதினார். உங்களுக்கு எதிர்ப்பு காட்டுவதில் மக்கள் எந்த குறையையும் வைக்கவில்லை, ஆனால் ஒரு கேள்விக்கு எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. இவ்வளவு எதிர்ப்பு இருந்தும் கூட தாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்கிறீர்கள். இந்த கேள்விக்கு தான் பதில் தெரியவில்லை. நாங்கள் எதிர்த்துக் கொண்டே தான் இருக்கிறோம், வெற்றியோ உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே செல்கிறது. இதே கேள்விதான் இன்று இம்மக்களிடமும் உள்ளது. इस बात की तरफ नहीं जाती इनको कि सोचें कि हम पर क्या हो रहा है, क्या हम इस्लामी तालीम पर अमल कर रहे हैं, क्या अल्लाह ताला के इनामात के बाद ஆனால் அல்லாஹ் தஆலாவின் உதவிகள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உள்ளது. அதனை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை. रहे हैं। அவர்களது பெயர் தாங்கி உலமாக்கள் அவர்களது அறிவின் மீது ஒரு திரையை போட்டுள்ளனர். अल्लाह करे कि नाम ने அதனால் ஒளிக்கு பதில் இருளை தேடிக் கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ்வுடைய கோபத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றனர். பிறகும் கவனமில்லை. இயற்கை பேரழிவுகள், முஸ்லிம்களின் பரிதாபகரமான நிலை, கொலைகள் ஆகியவை இவர்களிடம் நமக்கு என்ன ஆயிற்று என்ற யோசனையின் பக்கம் செல்லவிடவில்லை. நாம் இஸ்லாமிய போதனையின் பக்கம் அமல் செய்கின்றோமா, அல்லாஹ்வுடைய வெகுமதிகளுக்கு வாரிசாகிறோமா, நமது இந்த செயல்களால் உலகை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கிறோமா, வெறுக்க வைக்கிறோமா என்று சிந்திப்பதில்லை. तो कम से कम हफ्ते में मर रहे हैं। पाकिस्तान में देख लें, फसाद है, हद तक बेचैनी है। बहरहाल எவ்வாறு இருப்பினும் இந்த பெயர் தாங்கி உலமாக்கள் சுயநலமிகளான தலைவர்களிடமிருந்து இந்த முஸ்லிம்கள் வெளியேறி இஸ்லாத்தின் அழகிய போதனையின்படி அமல் செய்து அதனை பரப்புபவர்களாகவும் அல்லாஹ் ஆகச் செய்வானாக. ஆமீன். மேலும் இந்த நோக்கத்திற்காக அனுப்பிய இமாமையும் மக்கள் ஏற்கச் செய்வானாக. நம்மில் ஒருவரை அவர்கள் ஷஹீதாக்குகின்றனர். அதனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்து விடுகிறதா? அவர்களுள் நூற்றுக்கணக்கானோர் தினசரி இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் மரித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். 27 सितंबर को பாகிஸ்தானை பாருங்கள், குழப்பம், எல்லா பக்கமும் நிம்மதியின்மை.
எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் நம்மீது தௌஃபீக் தருவானாக. நாம் முழுமையாக நமது கடமைகளை நல்ல முறையில் செய்பவர்கள் ஆவோமாக. இன்றும் கூட நான் ஒரு ஜனாசா தொழுவிப்பேன். மீர்பூர் ஹாஸில் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். மேலும் 2 ஜனாசாக்கள் உள்ளன. ஒன்று இங்கு கொண்டுவரப்பட்டுள்ள ஹாசிர் ஜனாசா. அந்த ஜனாசாவுடன் அனைத்து ஜனாசாக்களும் தொழப்படும். டாக்டர் ருபீனா கரீம் சாஹிபா, டாக்டர் அப்துல் மன்னான் சாப் அயர்லாந்து அவர்களுடைய மனைவி. இவர் 27 செப்டம்பர் அன்று இறை நியதிக்கு ஏற்ப வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ராவல்பிண்டியை சார்ந்த முகர்ரம் முகமது கரீம் குறைஷி சாபுடைய மகள் ஆவார் இவர். ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய சஹாபியான ஹதரத் ஹாஃபிஸ் முகமது அமீன் சாபுடைய பேத்தி ஆவார். இவர் திருமணம் முடித்து 2000 அயர்லாந்து வந்தார். ஜமாத் அயர்லாந்துடைய நீண்ட காலம் லஜ்னாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி மால் போன்ற பணிகளை செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். அதுபோன்று 2009 வஃபாத் வரை ஈஸ்ட் ரீஜனின் நாயிப் சதர் மகாமி உள்ளூர் துணைத் தலைவி பொறுப்பு வகித்து வந்தார். இங்கு முதலில் பள்ளி இல்லாததால் பல வருடங்கள் வரை ஜும்மா வீட்டில்தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. விருந்தாளிகளை மிக நல்ல முறையில் உபசரிப்பார், தொழுகைகளை பேணுவார், துவா செய்பவர், இனிமையாக பழகுபவர், விருந்தோம்புதல் உள்ளவர், ஏழைகளை ஆதரிப்பவர், படைப்பின சேவையில் ஆர்வம் உள்ளவர், ஒவ்வொருவருடனும் நல்லொழுக்கத்துடனும் நல்லியல்புடனும் பழகுபவர், பொறுமையாளியாகவும் நன்றியுடையவராகவும் இருந்தார். சந்தாவை முறைப்படி தருபவர், பொருள் தியாகத்தில் முன்னணியில் நிற்பவர். சில காலமாக கேன்சர் இருந்தது. அது மிகவும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் அந்த நோயின் நாட்களை கழித்தார். நன்றியின்மையான வார்த்தைகள் ஒருபோதும் அவருடைய நாவில் வந்ததில்லை. என்னையும் சந்தித்துள்ளார். மிகவும் தைரியத்துடன் வந்தார். சிறு குழந்தைகள் இருக்கின்றனர். எனது குழந்தைகள் இந்த சூழ்நிலையில் வீணாகிவிடக் கூடாது, துவா செய்யுங்கள் என்ற கவலை மட்டுமே அவருக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா அவரது பிள்ளைகளை எப்போதும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. இந்த பள்ளிவாசலின் திறப்பு விழாவுக்கும் நோயின் காரணத்தினால் வர முடியவில்லை. சனிக்கிழமை அன்று தனது எஜமானனாகிய இறைவனின் சன்னிதானத்தில் சென்று சேர்ந்து விட்டார். கணவர் தவிர 2 மகன்கள், இருவரும் அக்ஃபேனோ குழந்தைகள். நான் குறிப்பிட்ட ஷஹீத் கண்ணியத்திற்குரிய டாக்டர் முபஷிர் அஹமது சாப் கோஷா. இவர் சேட்டலைட் டவுன் மீர்பூர் ஹாஸ் மாவட்டத்தை சார்ந்த முகமது ஜலால் சாபுடைய மகன். இவரை 22 செப்டம்பர் அன்று இரவில் 7:30 மணிக்கு தமது கிளினிக்கில் பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த போது ஹோமியோபதி டிஸ்பென்சரியில் அவரிடமிருந்தது. அதில் அவர் பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத இருவர் ஃபயரிங் செய்து ஷஹீதாக்கினர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தரப்பட்ட விவரத்தின்படி டாக்டர் முபஷிர் சாப் மீர்பூர் ஹாஸ் பைபாஸ் ரோட்டில் உள்ள தனது கிளினிக்கில் வழக்கம் போல் நோயாளிகளை செக் செய்துவிட்டு, பெண்களை பரிசோதித்துவிட்டு, ஆண்களை செக் செய்வதற்காக நாற்காலியில் அமரக்கூட இல்லை. அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளில் வந்தனர். அவர்களுள் ஒருவர் கிளினிக்கில் நுழைந்து முக்கரம் முபஷிர் அஹமது சாபை சுட்டனர். 5 குண்டுகள் ஷஹீத் மர்ஹூமுடைய தலை மற்றும் மார்பில் பட்டன. அந்த இடத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டாக்டர் சாவுடைய குடும்பம் டேரா காசி கான் பகுதியை சார்ந்தது. 1954 இவரது தந்தை முகமது ஜலால் சாப் நூர் நகர் உமர்கோட் மாவட்டத்திற்கு ஷிப்ட் ஆனார். மர்ஹூமுடைய குடும்பத்தில் இவரது தந்தை கண்ணியத்திற்குரிய முகமது ஜலால் சாப் மூலம் அஹ்மதியத்து அவர் குடும்பத்தில் நுழைந்தது. இது 1954 நடந்தது. இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் கையில் அவர் பையத் செய்திருந்தார். டாக்டர் சாபுடைய தந்தையார் அஹ்மதியானதும் அவரது வீட்டினர் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினர். உடனே முக்கர்ரம் குலாம் ரசூல் சாப் முஹம்மதாபாத்தை சார்ந்தவர். அவர் இவருக்கு அடைக்கலம் தந்தார். தனது மகள் மரியம் சித்திகா சாஹிபாவுடன் அவருக்கு திருமணம் செய்வித்தார். மிகவும் உழைக்கக்கூடிய தூய்மையான மனிதர். திருமணத்திற்கு பிறகு முகமது ஜலால் சாப் குன்றி சென்றார். அங்கு மாவு அரைக்கும் வேலை தொடங்கினார். 1974 எதிரிகள் இவரது மாவு அரைக்கும் கடைக்கு தீ வைத்தனர்.
போர்களை சூறையாடினர். எவ்வாறு இருப்பினும் ஷஹீதுடைய தந்தையும் கடுமைகளை சந்தித்தார். 1967 குன்றியில் ஷஹீது அவர்கள் பிறந்தார்கள். மெட்ரிக் வரை உமர்கோட்டில் படித்தார். உம்தா பாதாஸ் ஜமாத்திற்கு அங்கு நிலங்கள் உள்ளன. பிறகு தாய்வழி பாட்டனாரிடம் கராச்சிக்கு சென்றார். அங்கு ஹோமியோபதி கோர்ஸ் படித்தார். பின்னர் டிஸ்பென்சரி கோர்ஸ் படித்தார். 1995 திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளின் படிப்புக்காக மீர்பூர் ஹாஸுக்கு ஷிஃப்ட் ஆனார். சிறிது காலத்துக்கு பிறகு அங்கு கிளினிக் தொடங்கினார். அல்லாஹ் தஆலா ஷஹீத் மர்ஹூமின் கையில் நல்ல குணத்தை வைத்திருந்தான். அப்பகுதியின் சில பிரமுகர்களுக்கு குடும்ப வைத்தியராக இருந்தார். ஹோமியோபதி சிகிச்சை செய்தார். எல்லோருக்கும் இவர் அகமதி என்று தெரியும். எவரும் எதிர்த்ததில்லை. எந்த அளவுக்கெனில் கிளினிக் அருகில் அகமதி அல்லாதவர்களின் ஒரு பள்ளியும் இருந்தது. அங்குள்ள இமாம் கூட ஒருபோதும் எதிர்த்ததில்லை. ஜமாத்துக்கு எதிராக எதுவும் கூறியதில்லை. அவருக்கு டாக்டருடன் நல்ல நடைமுறை இருந்தது. சில மௌலைமார்கள் கூட அதுபோன்று கண்ணியமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். मेहमान नवाज थे, अपने साथियों और जमाती अहदेदारान की दावत का एहतमाम करते थे, इंतहाई सादा तबीयत के मालिक थे. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலும் நேர்வழியை வழங்குவானாக. ஷஹீத் மர்ஹூம் ஷஹாதத்தின் போது செக்ரட்டரி தர்பியத் நவமுபாயின் புதிதாக பையத் செய்தவர்களுக்கு தர்பியத் கொடுக்கும் அந்த பிரிவினுடைய செயலராக தொண்டு செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். அது தவிர டாக்டர் சாப் பல கிளை அமைப்புகளின் பொறுப்பும் ஜமாத்து பொறுப்பும் பெற்று சேவை செய்யும் வாய்ப்பை பெற்றிருந்தார். டாக்டர் மன்னான் சாப் சித்திகி ஷஹீத் அவர்கள் அமீராக இருந்தபோது மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தார். புதிதாக பையத் செய்தவர்கள் வந்தால் அவர்களின் உணவிற்கான ஏற்பாடு செய்வார். அவர்களிடம் பயணத்திற்கான பணம் இல்லையெனில் கொடுத்து உதவுவார். படைப்பின சேவையில் மிகவும் ஆர்வம் இருந்தது. காஷ்மீரில் பூகம்பம் ஏற்பட்ட போது மெடிக்கல் டீமில் அவரும் சென்றார். 22 நாட்கள் வரை அங்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. தியாகத்தில் முன்னணியில் நின்றார். விருந்தோம்புபவர் தமது நண்பர்கள் மற்றும் ஜமாத்து பொறுப்பாளர்களுக்கு விருந்தோம்பல் செய்வார். மிகவும் சாதாரணமான இயல்புள்ளவர். ஹிலாபத்துடன் பேரன்பு தொடர்பு இருந்தது. கீழ்ப்படிதலின் அசாதாரண உணர்வுள்ளவர். ஜமாத்துடன் தொழுபவர், நஃபில் தொழுபவர், தரூத் ஓதுபவர், மென்மையாக பேசுபவர், எப்போது மன்னிக்கும் பண்புள்ளவர், நல்லொழுக்கம் உள்ளவர், மிகவும் பேணுதல் உள்ளவர். 47 வயது. அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவர். செக்ரட்டரி வசாயா கூறுகிறார், டாக்டர் சாப் சந்தா கொடுப்பதில் செயல் துடிப்புள்ளவர். தமது பட்ஜெட்டை விட அதிகமாகவும் குறித்த நேரத்திலும் சந்தா வசியத்தை தந்து விடுவார். நல்ல கல்வியை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. 2 மகள்கள் மெடிக்கல் காலேஜில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றனர். 2 மகன்களும் படித்துக் கொண்டிருக்கின்றனர். துரூத் ஓதுவது பற்றி கூறினேன். இவருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்தது. எப்போதும் தரூத் ஷரீஃப் ஓதிக் கொண்டிருப்பதற்கு இந்த வெற்றிலை பழக்கம் தடையாக இருப்பதால் வெற்றிலை போடுவதை நிறுத்திவிட்டார். இவரது இளைய சகோதரர் முகமது பிலால் ஷஹாதத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கனவில் பார்த்தார். இவரது சகோதரர் மேற்கூரையில் அப்துல் மன்னான் சாப் ஷஹீதுடன் ஓர் ஓரத்தில் நிற்கிறார். மற்றவர்கள் இன்னொரு புறம் நிற்கிறார்கள். இதுபோன்று டாக்டர் சாப் ஷஹீதுடைய தாயார் கனவில் எல்லா சகோதர சகோதரிகளை விடவும் உயர்ந்த இடத்தில் இவர் இருப்பதாக கண்டார். ஷஹீத் மர்ஹூமின் நினைவாக தந்தை முகமது ஜலால் சாப், தாயார் மரியம் சித்திகா சாஹிபா மற்றும் மனைவி மஹ்மூதா பேகம், 2 மகள்கள் மத்தியா பலூச், இவர் அசதுல்லா கராச்சியின் முரப்பியினுடைய மனைவி. இவரும் கராச்சியில் மெடிக்கல் கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார். நாஜியா நிகார் என்ற மகள், வயது 21. அவரும் ஹைதராபாத் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார். ஒரு மகன் 18 வயது, எஃப்எஸ்சி படித்துள்ளார். என்ட்ரிக்காக டெஸ்டுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு மகன் 15 வயது. அல்லாஹ் தஆலா மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. சந்ததிகளுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் அல்லாஹ் பொறுமையும் தைரியத்தையும் வழங்குவானாக. பிள்ளைகளை பற்றி அவர் என்னென்ன ஆசைகள் வைத்திருந்தாரோ அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவானாக. முபஷிர் சாப் ஷஹீத் பற்றி அத்தாவுல் வஹீத் பாஜ்வா சாப் கூறுகிறார், இவர் ரப்வாவில் ஜாமியாவின் ஆசிரியர். நானும் மீர்பூர் ஹாஸ் உடன் தொடர்புடையவன். எனது வீடும் டாக்டர் சாஹிபுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளது. டாக்டர் சாஹிபை அருகில் காண வாய்ப்பு கிடைத்திருந்தது.
மிகவும் இனிமையாக பழகுபவர், நல்லொழுக்கம் உள்ளவர், ஒவ்வொருவருடனும் புன்னகையுடன் பேசுவார். எந்த சபையில் அமர்ந்தாலும் உடனே அதன் அங்கமாகி விடுவார். தனது உள்ளம் கவரும் உரையாடலால் சபைக்கு உயிரூட்டி விடுவார். வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், குறிப்பாக முரப்பிமார்கள் அனைவரையும் பெரிதும் மதிப்பவர். கூறுகின்றார், நான் கோடை காலத்தில் மீர்புர் ஹாஸ் சென்றால் பள்ளியில் அவரை சந்திக்கும் போது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்ற முறையில் மிகவும் பணிவுடன் சந்திப்பார். வயதில் பெரியவராக இருப்பினும் முரப்பி என்பதற்காக எனக்கு மிகவும் மரியாதை கொடுப்பார். அதனால் எனக்கே வெட்கமாக இருக்கும். முகத்தில் ஒருபோதும் கோபத்தை, கடுகடுப்பை கண்டதில்லை. எப்போதும் புன்னகைத்தவாறு இருப்பார். அப்பகுதி மக்களே இவரை ஏன் ஷஹீதாக்கினார்கள் என்று வியக்கின்றனர். மிகவும் அனுதாபமிக்க மனிதர். மக்களிடம் இவரது ஷஹாதத்து குறித்து இதே அங்கலாய்ப்பு காணப்பட்டது. கூறுகிறார், அவரது பிள்ளைகளிடம் நல்ல தைரியம் இருக்கிறது. அவரது மகனிடம் நான் விசாரிக்கும் போது அவர் உணர்ச்சி வசப்பட்டு விடுவாரோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் மகன் முற்றிலுமாக அழவில்லை, உணர்ச்சி வசப்படவும் இல்லை. என்னிடம் சொன்னார், முரப்பி சாப், மீர் புர்ஹாஸில் 2 ஷஹாதத்துகள் ஆகிவிட்டன என்று. முன்னாள் சதுர் லஜ்னா கூறுகிறார், ஷஹாதத்தின் போது இரங்கல் தெரிவிக்க அகமதி அல்லாதோர் வந்தனர், பெண்களும் வந்தனர். அவரது கிளினிக் இருந்த பகுதியின் பெண்கள். கூறுகிறார், நாங்கள் டாக்டர் சாஹிபிடம் மருந்து வாங்குவோம். ஒருமுறை ஒரு ஏழை பெண் டாக்டர் சாஹிபிடம் மருந்து வாங்க வந்தார். அவருக்கு மருந்து கொடுத்தார். சில பத்திய முறைகளையும் சொன்னார். அப்பெண் சரி என்றார். ஆனால் அப்பெண்ணை பார்க்கும் பொழுது அவர் சொன்ன உணவை எடுக்க மாட்டார் என்று டாக்டர் சாஹிப் உணர்ந்தார். பாவம் ஏழை பெண். முபஷிர் சாஹிப் உடனே உணர்ந்தவாறு அவரிடமிருந்து பெற்ற ஃபீஸை திரும்ப தந்து சிறிது பணமும் தந்தார். இந்த பணத்தை கொண்டு வாங்க வேண்டியதை வாங்கி சிகிச்சையை முழுமைப்படுத்துமாறு கூறினார். அப்பெண் கூறுகிறார், மனித குலத்திற்கு சேவை செய்கின்ற இதுபோன்ற மக்களை தேர்ந்தெடுத்து இந்த எதிரிகள் கொள்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் இந்த மிருகத்தனம் நிறைந்த செயல்களால் நாங்கள் எங்கள் ஈமானில் உறுதியாக இந்த மிருகத்தனம் நிறைந்த செயல்களால் நமது ஈமானை பலகீனப்படுத்தி விடலாம் என்பது இவர்களது எண்ணம். நாங்கள் எங்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறோம், கவலைப்பட தேவையில்லை என்று அவர்களின் கடிதம் பின்னால் எனக்கு வந்தது. அல்லாஹ் தாலா ஒரு ஷஹீதுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான அகமதிகளை தருவான். இதுவே அல்லாஹ்வின் நடைமுறை. எவ்வாறு இருப்பினும் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலா பாகிஸ்தான் அகமதிகளை எல்லா வகையிலும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. இவரது சகோதரர் எழுதுகிறார், மிகவும் ஞானத்துடன் குடும்பத்தின் எல்லா பணிகளையும் நிறைவேற்றுவர். குடும்பத்தினர் இவரிடம் ஆலோசனை பெறுவார்கள். சகோதர சகோதரிகளை கவனத்தில் கொள்வார். அவர்களது பிள்ளைகளின் கல்வியை கவனத்தில் கொள்வார். ஒரு சகோதரிக்கு சிறிது பொருளாதார பிரச்சனை இருந்தது. அவரது கணவர் ஏதோ காரணத்தினால் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிற்று. அப்போது அவரது பிள்ளைகளை மிகவும் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார். புதிதாக பையத் செய்தவர்களுக்கு தொன்றாட்டுவதில் மிகவும் கவனம் இருந்தது. 3வது ஜனாசா அல்ஹாஜா சிஸ்டர் நயிமா லத்தீஃபா சாஹிபாவுடையது. சதர் ஜியோன் ஜமாத் மற்றும் நாயப் சதர் லஜ்னா USA-வாக இருந்தார். அல்ஹாஜ் ஜலாலுத்தீன் லத்தீப் சாவுடைய மனைவி 23 செப்டம்பர் 2014 அன்று லுஹர் தொழுகைக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது தனது உண்மையான எஜமானனின் முன் சென்று சேர்ந்து விட்டார். அந்நாட்களில் அவர் நோயுற்றிருந்தார். சிஸ்டர் நயிமா லத்தீப் 21 மே 1939 கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தார். வெஸ்ட் வெர்ஜின் யூனிவர்சிட்டியில் படித்துவிட்டு அமெரிக்கன் ஆர்மியில் மெடிக்கல் பிரிவில் தன்னார்வராக பணி தொடங்கினார். போரின் போது காயமுற்றோருக்கு பராமரிப்பு செய்து வந்தார். சமூகத்தில் தனது பொறுப்பை உணர்ந்தவர், சட்டத்தை மதிக்கக்கூடியவர், அமைதியை விரும்பக்கூடியவர். 1974 அஹ்மதியத்தை ஏற்றார். சுயமே வாசித்து ஈமானிலும் மிகவும் முன்னேறினார். எந்த அளவுக்கு எனில் UK-வினுடைய 2000 ஆண்டு மாநாட்டில் 4வது ஹலீஃபாவை சந்தித்தார். கூறினார்கள், இவர் பிறப்பு அஹ்மதி முஸ்லிம் போன்று தென்படுகிறார். சிஸ்டர் நயிமா ஒருபோதும் தமது வாழ்வில் ஜும்மா தொழுகை விட்டதில்லை. ஜமாத் புரோகிராம்களில் முறைப்படி பங்கேற்பார். ரமலான் நோன்பை ஒருபோதும் விட்டதில்லை. அது தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தின்படி அமல் செய்தவாறு வாரந்தோறும் நஃபில் நோன்பு நோற்பார். இத்திகாஃபில் இருக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. படைப்பின சேவையில் முன்னேறி நிற்பவர். பலகீனமாக சேவை சென்று சேர முடியாத இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து வாகனங்களை ஏற்பாடு செய்து வந்தார். 2002 தனது கணவர் மற்றும் ஜமாத்தின் ஒரு குழுவுடன் சென்று பைத்துல்லாவை ஹஜ் செய்தார்.
பிள்ளைகளை ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ள வைப்பதற்காக பள்ளிக்கு விடுமுறை எடுக்கச் செய்வார். தனது வீட்டில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முழு குடும்பமும் குர்ஆன் ஓதும் வழக்கத்தை ஏற்படுத்தினார். மக்ரிப் தொழுகை வீட்டில் ஜமாத்துடன் நடைபெறும். இவரது குழந்தைகளுடன் அவ்வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளும் தொழுகையில் இணைந்து கொள்வர். பொருள் தியாகத்தில் முன்னணியில் நிற்பவர். அவரது கணவரிடமிருந்து ஏதாவது நகை அன்பளிப்பாக கிடைத்தால் பள்ளி கட்டுவதற்காக சந்தாவாக அதனை தந்து விடுவார். தனது வாழ்வின் கடைசி பகுதியில் தனது கணவரிடம் கூறினார், நீங்கள் அன்பளிப்பு தந்தால் நான் அதனை மஸ்ஜித் ஃபண்டில் தந்து விடுகிறேன். நீங்கள் நகை வாங்குவதற்கு பதில் எனது சார்பாக அதனை மஸ்ஜித் ஃபண்டில் தந்து விடுவது சிறந்தது. அத்தகைய மாசற்ற பெண்களை அல்லாஹ் ஜமாத்திற்கு வழங்கியுள்ளான். இன்முகத்துடன் இருப்பவர். புறம் பேசுவதில் கடும் வெறுப்பு இருந்தது. அவருக்கு முன்பாக ஒரு பெண் வேறொருவரை பற்றி எதிர்மறையாக பேசினால் நான் எவரது மாம்சத்தையும் சாப்பிட விரும்பவில்லை என்று எந்த தயக்கம் இன்றி கூறிவிடுவார். இதனால் அவருக்கு முன் எவரும் புறம் பேச தைரியம் கொள்ள மாட்டார். அந்தோ இந்த வழக்கம் பெண்களிடம் மட்டுமல்ல ஆண்களிடம் ஏற்பட்டால் நமது ஜமாத்திடமிருந்து பல வகையான சண்டை சச்சரவுகள் மனத்தாங்கல்கள் அகன்றுவிடும். ஹிலாபத் மற்றும் காலத்தின் ஹலீஃபாவிடம் பேரன்பு இருந்தது. ஹலீஃபாவுக்கு கட்டுப்படுவதற்கு முதலிடம் தருபவர். மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீ அமெரிக்க பயணத்தின் போது யுனிவர்சிட்டியில் பர்தாவின் முக்கியத்துவம் குறித்து ஹலீஃபத்துல் மஸீஹுடைய உரை கேட்டது முதல் பர்தாவை ஏற்றுக்கொண்டார். அக்காலத்தில் அங்கு இஸ்லாமிய பர்தாவுடன் காணப்பட்ட முதல் பெண்மணியாக அவர் இருந்தார். துஆவுக்காக தொடர்ந்து எழுதுவார். மிகவும் தொடர்பு வைத்திருப்பவர். இங்கும் ஜல்சாவுக்கு வந்துள்ளார். ஒவ்வொரு முறையும் என்னை சந்தித்துள்ளார். தூய்மையை பற்றி தொடர்புள்ளவர். நேஷனல் செக்ரட்டரி வக்ஃபே ஜதீத், சதுர் லஜ்னா நார்த் ஜெர்சி ஜமாத், யுஎஸின் நேஷனல் ரிஸ்தானாத்தா டீமுடைய மெம்பர் ஆகிய தொண்டுகள் செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவர். இவரது நினைவாக கணவர் ஜலாலுத்தீன் லத்தீப் சாபுடன் 3 மகன்கள் ஒரு மகள் இருக்கின்றனர். எல்லோரும் ஜமாத் பணியில் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள். பல்வேறு பொறுப்புகளை வகிப்பவர்கள். முழு குடும்பமும் அல்லாஹ்வின் அருளால் அதிகமாக தொடர்பு வைக்கக்கூடியது. ஜலாலுத்தீன் சாப் அவர்களும் பணி செய்பவர். சந்ததிகளும் பணி செய்யக்கூடியவர்கள். மகள் மிக மிக அதிகமாக பற்றும் தூய்மையும் உடையவர். ஒவ்வொரு வருடமும் ஜல்சாவுக்கு வருபவர். அல்லாஹ் மர்ஹூமாவிற்கு தகுதியை உயர்த்துவானாக. அவருடன் அன்புடன் மக்ஃபிரத்துடன் நடந்து கொள்வானாக. அவரது கணவர் குழந்தைகளுக்கு தைரியத்தையும் துக்கத்தை தாங்கும் பொறுமையும் வழங்குவானாக. எப்போதும் அவர்களது பிரச்சனைகளை அகற்றுவானாக. ஜனாசா ஹாசிராக இருப்பதால் ஜும்மாவுக்கு பிறகு நான் வெளியில் சென்று ஜனாசா தொழுகை நடத்துவேன். நீங்கள் இங்கு பள்ளியிலேயே சஃபை சரி செய்து தொழுங்கள். ये जनाजा क्योंकि हाजिर भी है इसलिए नमाज जुमा के बाद मैं बाहर जाकर नमाज जनाजा पढ़ाऊंगा. अब आप यहीं मस्जिद में सफ़े दुरुस्त करके नमाज पढ़ें. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.